தங்கள் மீது திணிக்கப்பட்ட போரில் தற்காப்பு நிலையெடுத்து தன்னுயிர் நீத்து சுவனத்தின் மங்கள வாழ்வின் இன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்து அல்லாஹுவின் பேரருளை சுமந்து நிற்கும் ஏர்வாடி மண்ணில் ஆன்மீக பேரரசு நடத்தி வரும் சங்கைமிகு ஷஹீதுமார்களின் தியாக வரலாறு. சீரழிந்த பாழ்மணலை செப்பனிட்டு செங்குருதி நீர்ப்பாய்ச்சி செம்மையாக்கி வீரர்களின் எலும்புகளை நாட்டி வைத்து விசைமிகுந்த நரம்புகளால் வேலி கட்டி ஈரமுள்ள தசைக்கூழை எருவாய்க் கொட்டி இன்னுயிரா மூச்சதனை தென்றலாக்கி பாரத மண்ணில் இஸ்லாமிய பயிர் செழிக்க தன்னையே அர்ப்பணம் செய்த பாதுஷா நாயகம் அவர்கள் அஜ்மீர் நாயகம் பிறந்த வருடம், அதாவது கிபி 1136 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி, ஹிஜ்ரி 530 ஆண்டு ரமலா 3ஆம் பிறையில் வெள்ளியன்று நபிகள் நாயகத்தின் 18ஆம் தலைமுறை திருப்பேரராக உதயமானார்கள். மதினமா நகரின் அரசராக சிறப்புடன் கோலோச்சிய பாதுஷா நாயகம் அவர்கள் நபிகள் பெருமானாரின் உத்தரவை இருமுறை தாங்கி பாரத தேசம் நோக்கி தன் உற்றார் உறவினர்களுடன் பயணம் செய்து பாரத மண்ணில் சாந்தி, சமாதானம், சகோதரத்துவ சங்கநாத முழக்கங்களை முரசடித்து ஒலிக்கச் செய்து ஹிஜ்ரி 595 ஆண்டு துல்கதா மாதம் பிறை 23 கிபி 1199 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அல்லாஹுவின் பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என நீங்கள் கூற வேண்டாம். ஏனெனில் அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், அதை நீங்கள் உணரமாட்டீர்கள் எனும் இறை வசனத்திற்கேற்ப நிரந்தரமாக உயிர் வாழ இந்திய தேசத்தில் இஸ்லாமிய பயிர் செழிக்கச் செய்து ஷஹீதானார்கள். யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ், சலாமுன் அலைக்கும். யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். யா சையீத் அபு தாஹிர் பாதுஷா நாயகம் அவர்களின் அருமை திருமகனார். இப்ராஹிம் நபியின் தியாகத்தை ஏற்று அவர்களின் மகனாருக்கு வாழ்வு வழங்கிய அல்லாஹ் இப்ராஹிம் பாதுஷாவின் தியாகத்தை சையீதீன அபு தாஹிர் நாயகம் மூலம் ஏற்றுக்கொண்டான். அபு தாஹிர் புலியையே புறமுதுகிடச் செய்யும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீரத்தின் விளைநிலம். பூமியிலே ஒளித்து வைத்தால் பொங்கி வரும் நீரூற்று, களம் புகுந்தால் ஒளி மின்னல். சீறி பாய்ந்த இந்த சிறுத்தையின் முன் சிக்கித் தவித்து சிதறி சின்னா பின்னப்படுத்தப்பட்டவர்கள் ஆயிரம் ஆயிரம். போரை நிறுத்தி சமாதானமாவோம் என்பதை நம்பி ஷஹீதான இளம் வேந்தர். கிபி 1187 ஜனவரி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஹிஜ்ரி 583 துல்கதா பிறை 9, சூரியன் உதயமாகி சுட்டெரித்துக் கொண்டிருக்கும் நேரம். சையீதீன அபு தாஹிர் நாயகம் அவர்கள் பாண்டிய மன்னர் விக்ரம பாண்டியனிடம் சமாதானத்திற்கு வேண்டிய நிலையில் பாண்டிய படை வீரர்களால் சூழப்பட்டார்கள். வாழ்வினை வழங்க வந்த வள்ளலின் மகனாருக்கு சூழ்வினை புகுந்த நேரம். வேறு வழியில்லை. தங்களை தற்காக்க ஒளி வீசும் வாளை நாலாபுரமும் மின்னலெனச் சுழற்ற ஆயிரக்கணக்கில் சூழ்ந்து கொண்ட பாண்டிய படைகளால் அபு தாஹிர் நாயகத்தை நெருங்க முடியவில்லை. முடிவு செய்தார் மன்னர் விக்ரம பாண்டியன். முதலில் அந்த அராபிய குதிரையை கொன்று தள்ளுங்கள் என உத்தரவிட்டார். தன் எஜமானருக்கு விசுவாசமாக ஒத்துழைத்த அந்த அற்புத குதிரையின் மீது ஈட்டிகள் இடைவெளியின்றி பாய்ந்தன.
வீழ்ந்தது அரேபிய குதிரை. சமாளித்து எழுந்த அபுதாகிர் நாயகம் அவர்களின் அரும்பு மேனியில் எண்ணற்ற அம்புகள் பாய்ந்தன. அந்த சந்தன மேனியை அல்லாஹ் தன்னகத்தே எடுத்துக் கொண்டான். 27 வயதே நிரம்பிய அபுதாகிர் நாயகம் அவர்களின் உடம்பில் 36 பெருங்காயங்கள் முத்திரையாய் மிளிர்ந்தன. பாதுஷா நாயகம் அவர்களின் தர்பாரில் தங்களின் அன்பு தாயார் சையீதீனா சையது ஃபாத்திமா அன்னை அவர்களும் மைத்துனர் சையது ஜைனுலாபுதீன் அவர்களும் அடக்கமாகி ஆன்மீக அரசாட்சி செலுத்தி வருகிறார்கள். சையீதா சையத் அலி ஃபாத்திமா அம்மா அன்னையார் அவர்கள் மதினா நகரின் செல்வந்தர் சையீத் அபுல் காசிம் அவர்களின் அருமை புதல்வி ஆவார்கள். கிபி 1160 ஹிஜ்ரி 555 பாதுஷா நாயகம் அவர்களை மணம் புரிந்த இந்த மாதரசிக்கு அல்லாஹ் சயீத் அபுதாகிர் சயீத் ஜெயினுலாபுதீன் ஆகிய 2 செல்வங்களை வாரிசுகளாக வழங்கினான். சன்மார்க்க தோழர்கள் தொழுகையில் ஈடுபட்டிருந்த நேரங்களில் காவலுக்காக பணிபுரிந்த வீர மங்கையர்களின் தலைவியாக திகழ்ந்தவர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அன்னையாரிடம் பணிந்து தொட்டில் கட்டி நிய்யத் செய்தால் வல ரஹ்மானின் அருளால் மழலை மொழி கேட்கலாம். சையீத் அலி ஃபாத்திமா அன்னையருடன் மரியம் பீவி, ஃபாத்திமா ஜுஹ்ரா, சிக்கந்தர் துல்கருணை பாதுஷா ஆகியோர் அடக்கமாகியுள்ளனர். சையத் அப்துல் ரஸாக், டாக்டர் ஜீலானி அம்மா, மஹ்மூதா அம்மா, ஜுஹ்ரா அம்மா ஆகியோர்களின் அடக்க ஸ்தலங்கள். சையீதா ராபியா அம்மா பாதுஷா நாயகம் அவர்களின் உடன் பிறந்த சகோதரி. இவர்களின் மகள் சையீதா ஜைனப் அவர்களுக்கும் பாதுஷா நாயகம் அவர்கள் தத்தெடுத்த மகனான சையீத் இஷாக் அவர்களுக்கும் இந்திய மண்ணில் திருமணம் நடைபெற்றது. சையீத் இஷாக் அவர்கள் பாதுஷா நாயகம் அவர்களின் உடன் பிறந்த சகோதரர் சையத் இஸ்மாயில் அவர்களின் மகனாவார்கள். தங்களின் சகோதரர் மகன் என்ற முறையில் தத்தெடுத்தார்கள். சையத் இஷாக் சையத் ஜைனப் தம்பதியினரின் 10ஆம் தலைமுறை வாரிசுதாரர்தான் ஏர்வாடி தர்காவின் மூலப்பிதாவும் முஜாவிருமான நல்ல இப்ராஹிம் வலியுல்லா. ஹக்கீம் சையத் ஜாஃபர் முகமது இவர்களும் பாதுஷா நாயகம் அவர்களுடன் பயணித்த ஹக்கீம்கள் எனப்படும் மருத்துவ குழுவைச் சேர்ந்தவர்கள். போரில் அரும்பணி ஆற்றிய ஹக்கீம்கள் மொழி வழக்கிற்காக டாக்டர் என அழைக்கப்படுகின்றனர். ஹக்கீம் முகமது யூசுப் அருள் பொங்கும் வார்த்தைகளுடன் வைத்தியம் செய்யும் மருத்துவர். முகமது யூசுப் ஷஹீத் வலியுல்லாஹ் அவர்கள் பாதுஷா நாயகம் அவர்களின் மருத்துவ குழுவைச் சேர்ந்தவர்கள். சையது சம்சுதீன், சையது கம்ருதீன், சையது நூருதீன்.